ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குட்டி அறுவடையோடு ஆரம்பிக்க போகிறோம். கீரையும் அப்புறம் பாவக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் அறுவடை. அப்புறம் நம்ம உழவர் ஆனந்த் வெப்சைட்லேருந்து நம்ம விதையெல்லாம் வாங்கி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து எல்லா விதையும் ஓரளவு நல்லா முளைச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த கருப்பு மிளகா பாருங்களே, ஒன்று கூட முளைக்கல. அதே மாதிரி காசி தக்காளியா இல்லை மரத்தக்காளியான்னு தெரில, ரெண்டில் ஒன்று தான் முளைச்சிருக்கு, ஒன்று வந்து முளைக்கல. அப்புறம் சிட்டு சக்கரை பூசணி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் சுத்தமாகவே முளைக்கல. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டமாக போச்சு. இந்த கருப்பு மிளகாய் வந்து முளைக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் வரவே இல்லை. ஏன்னோ நமக்கு அந்த கருப்பு கலர் ராசியே இல்லை போல் இருக்குது. ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தக்காளியும் வந்து கருப்பு தக்காளி வாங்கி போட்டோம், அதுவும் அப்படி தாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம சாதா தக்காளி விதையத்தை கருப்பு தக்காளி விதைன்னு சொல்லி போட்டு ஏமாற்றிட்டாங்க. இந்த தடவை இதில் வாங்கியும் ஒரு விதை கூட முளைக்கல. கடைசிக்கு விதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் விதை அதிகமாக இருந்ததுன்னா கூட ஒரு 2-3 தடவையாவது போட்டால் அது பார்த்துருந்துருக்கலாம். இதுக்கு அதுக்கும் வழி இல்லை, விதை ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு தடவை தான் போட்டிருந்தேன், ஒரு செடி கூட முளைக்கல. அடுத்து இது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பசலைக்கீரை சூப்பராக அப்படியே எடுக்க தளைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கம்முனதுக்கு அந்த இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாத ஈஸியாக வளர்கிற செடிகளை நிறைய பார்த்து வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. பாருங்களேன் எவ்வளோ வந்திருக்கு கீரை. இது பாருங்கள், அங்கிட்ட ஒரு சும்மா ஒரு தண்டு விழுந்து முளைச்சது அவ்வளோ சூப்பராக சும்மா தளன்னு வந்திருக்குது. இது கூடயே இங்கே பாருங்கள், அந்த கலர் செவ்வந்தி சூப்பராக அப்படி நல்லா ரெண்டு வாங்கினேன். அது இருந்த அப்படியே அந்த நாற்றை பூரா அப்படியே பிரித்து வச்சுட்டேங்க. இங்கே ஒரு செட்டு, முன்னாடி ஒரு செட்டுமா பிரித்து வச்சுட்டேன். பூ நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது. ஒரு 3 பூ சேர்த்து வச்சோம்னாலே வந்து நல்ல ஒரு பெரிய ரோஸ் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. கையோடு இந்த பசலைக்கீரையை பூரா அலாசி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வாளியில் போட்டேங்க. இந்த அலாசிட்டோம்னா இந்த தண்ணியை அப்படியே நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி கீரையை நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை அப்படியே தண்ணியில் போட்டு அலாசி கையோடு எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அலாசி எடுத்துடலாம். இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா தண்ணியே விடக்கூடாது. இப்போ நம்ம அலாசி இருக்கிறோம்ல, போய் ஏதாவது ஒரு சுத்தமான ஏதாவது ஒரு கிளாத்தில் வந்து நல்லா அந்த தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரை வந்து சமைக்கணும். ஏன்னா இது கீரையே வந்து கொஞ்சம் நல்லா வழுவழுப்பான கீரைங்க, தண்ணி விடும். அதனால் இதை நம்ம தண்ணி இல்லாமல் தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வணக்கணும். அடுத்து பாவக்காய்ங்க. ஒரு 2 பாவக்காய் மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாவக்காயை வந்து சமையல் பண்ணேன் பாருங்கள். சும்மா செஞ்சுருந்தாலே இந்த பாவக்காய் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாதாரணமாக நம்ம வெங்காயம் மிளகா அரிஞ்சு போட்டு புளி ஊற்றி வச்சுருந்தோம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட்டு போட்டு ஒரு சேனலில் இது என்னது பாவக்காய் சுக்கா செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி செய்யலான்னு சொல்லி செஞ்சாங்க. வாயில் வைக்க முடியல, அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. கசப்பு நல்லாவே தெரிஞ்சுது அப்படி செய்ய. நம்ம புளி எப்பயும் ஊற்றி வைப்போம் பார்த்திங்களா, புளிக்குழம்பு, அது மாதிரி வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த ஒரு நாள் ஆயிடுச்சு பழசாயிருச்சுன்னா தான் அவ்வளோ சூப்பரு. பாவக்காய் குழம்பு பிடிக்கலைங்கிறவங்க கூட அப்படி வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெள்ளை கலர் பாவக்காயை பார்க்குறப்பயே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இன்னும் பாருங்களேன், குட்டி குட்டி பிஞ்சு எல்லாமே நிறைய இருக்குது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இப்போலாம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு கதை வீடியோ போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.